வட இந்தியாவில் கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் நேற்று 17 இடங்களில் 48 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் கொளுத்தியது. தலைநகர் டெல்லியிலும் 48 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்திய நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை வாட்டி வதைக்கும் வெயிலால் இதுவரை 3622 பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நாட்டிலேயே அதிகபட்சமாக ராஜஸ்தானில் 49.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் இதே நிலைமை அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுட்டரித்து வரும் கோடை வெயிலால் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக், மயக்கம் உள்ளிட்ட கோடைக்கால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் மருத்துவமனைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராகுல் காந்தி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதிகரிக்கும் பாகிஸ்தான் ஆதரவு தீவிர விசாரணைக்குரியது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நம்முடன் பகை கொண்டவர்கள் நம்மில் ஒரு சிலரை மட்டும் ஏன் விரும்புகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். 3 நாள் பயணமாக வரும் 30ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை செல்லும் பிரதமர் மோடி 31ஆம் தேதி முழுவதும் தியானத்தில் ஈடுபட்டு ஜூன் 1ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் பரமாத்மா கருத்தை விமர்சித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். பீகாரில் பேசிய ராகுல், தேர்தலுக்கு பிறகு அதானி குறித்து மோடியிடம் அமலாக்கத்துறை விசாரிக்கும் போது சமாளிக்கத்தான் பரமாத்மா கதையை மோடி கூறியதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியை கலைக்கப் போவதாக அமித்ஷா பேசியதை சுட்டிக்காட்டி நாடு சர்வாதிகார ஆட்சியில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டு போட்டு விடுவார்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பேசிய அவர், இது கரசேவகர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டவர்களுக்கும் ராமர் கோவில் கட்டியவர்களுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்றார். 55 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் காங்கிரஸ் கட்சி பணக்கார கட்சிகளின் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும், வெறும் 10 ஆண்டுகள் பாஜக அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது எப்படி என்றும் பிரியங்கா கேள்வி எழுப்பினார். ஹிமாச்சலில் பேசிய அவர், பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் பணம் எங்கிருந்து வந்தது என வினவினார். பிரதமர் மோடி மற்றும் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படாது என அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பேசிய அவர், மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி காந்தி பவன் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அவரை காண்பதற்காக சாலையின் இரு புறங்களிலும் ஆர்வத்தோடு பொதுமக்கள் குவிந்த நிலையில் அவர்களை நோக்கி கையசைத்து உற்சாகப்படுத்தினர். ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் மமதா பானர்ஜி, ஜூன் 1ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் 10 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுவதால் பங்கேற்க போவதில்லை என தெரிவித்திருக்கிறார். வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு மாற்றுத் தீர்வை முன்வைக்கும் தொலைநோக்கு பார்வை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இந்தியா கூட்டணி கட்சியினரை கடுமையாக சாடினார். நான் முதல்வன் திட்டம் மூலம் 2 ஆண்டுகளில் 28 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கிய அவர், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 4,81,000 மாணவிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எந்த ஒரு மாநில அரசும் செயல்பட முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரள அரசு புதிதாக கட்டும் தடுப்பணை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா ஆன்மீகவாதியை தவிர மதவெறி பிடித்தவர் அல்ல என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கூறினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசு நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். அனுமதி இல்லாமல் அணை கட்டுவது தடுக்கப்பட வேண்டும் என்றார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார். மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சான்றிதழ் பெற வருபவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வருமானம், ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ்களை பெற வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. பொறியியல் பணிகள் காரணமாக சென்னையில் இன்று மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு ரயில் நிலையங்களிடையே 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்திருந்தால் இன்று பிற்பகல் 2 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு எண், பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நிதி தணிக்கை துணை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. வருடாந்திர வரவு செலவுகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் லஞ்சம் கொடுப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து சோதனை செய்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வடக்கு தாசில்தார் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ஆன்லைன் பிரச்சனை உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக ஆட்சியர் சங்கீதா விளக்கம் அளித்தார். தானியங்கி இயந்திரங்கள் மூலம் ரயில் பயண சீட்டு விற்பனை செய்யும் உதவியாளர் பணிக்கு பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அவர்களுக்கு தங்கள் முயற்சியில் விற்கப்படும் மொத்த பயண சீட்டு கட்டணத்தில் 3% கமிஷனாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வேலூர், கடலூர், தஞ்சை, மதுரை, திருத்தணி, ஈரோடு, திருச்சியிலும் வெப்பம் சதமடித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மாவடிப்பட்டியில் வாழைத்தார்களை ஏற்றி சென்ற வேன் சாலையோர மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. உடனடியாக மின்சாரம் தடைப்பட்டதால் ஓட்டுநர் மற்றும் வேனின் பின்னால் அமர்ந்து சென்ற கூலி தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தலைவாசல் அருகே உள்ள தேவியாக்குறிச்சியில் அகல ரயில் பாதையில் மாற்று வழிப்பாதை அமைக்க கோரி பொதுமக்கள் தண்டவாளத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர். கோவையில் சென்ற கேரள பதிவு எண் கொண்ட காரின் சக்கரத்தில் கூர்மையான போல்ட்டுகள் போடப்பட்டு ஆபத்தான முறையில் ஓட்டி சென்ற நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சக்கரத்தில் உள்ள கூர் போல்ட்டுகள் அருகில் செல்லும் வாகனங்கள் மீது பட்டால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குறி சொல்வதைப் போல நடித்து மூதாட்டியிடம் 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற மாணவர்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. லட்சிகா, ஸ்ரீசபரி இருவரும் தங்கப் பதக்கம் வென்ற நிலையில் சங்கீதா வெண்கலப் பதக்கத்தை வென்று அசத்தி இருக்கிறார். சென்னையில் போதை ஊசி செலுத்தி 17 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் அதை வாங்கி வந்த நண்பன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜாகீர் என்ற சிறுவன் உயிரிழந்த நிலையில் பட்டாளத்தைச் சேர்ந்த காசிப் மற்றும் போதை மாத்திரை விற்பனை செய்த கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த செல்வி ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் இருந்து படகு மூலமாக இலங்கைக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகளை கடத்த முயன்ற 4 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். வேம்பார் கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்தவிருந்த 2500 கிலோ பீடி இலை மூட்டைகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் பகுதியில் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிலோ 5 ரூபாய் முதல் 7 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் வாங்குவதாக கூறிய விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கேரட் கொள்முதல் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளில் கேரட் கிலோவிற்கு 45 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் அருகே உணவு பரிமாறும் போது முட்டை வைக்கவில்லை என்பதால் ஏற்பட்ட தகராறில் சமையல் மாஸ்டரை அரிவாளால் வெட்டி கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் துரைப்பாண்டி என்பவர் சமையல் மாஸ்டர் செந்தில்குமாரை அரிவாளால் வெட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு தாமிரபரணி ஆற்று பாலத்தில் 10வது முறையாக ஏற்பட்ட பள்ளத்தை தற்காலிகமாக சீரமைக்கும் பணி நடைபெற்றது. அடிக்கடி பள்ளம் ஏற்படும் பாலத்தை நிரந்தரமாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மது பாட்டில்களை இறக்க வந்த லாரியை அவர்கள் சிறைப்பிடித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கெங்கவல்லி வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சிறந்த மனிதவள நடைமுறை வெற்றியாளருக்கான ஸ்கோர் 2024 என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழ்நாடு இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு நடத்திய 3வது மனிதவள மேலாண்மை உச்சி மாநாட்டில் சென்னை மெட்ரோ நிறுவனத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டது. குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், வனக்காவலர் உள்ளிட்ட 6244 பணியிடங்களுக்கான இந்த குரூப் 4 தேர்வு வருகிற 9ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி மீதான வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புகார் கூறியதற்காக கார்த்திக் முனுசாமி தனக்கு மிரட்டல் விடுப்பதாகவும் வழக்கில் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாகவும் மனுவில் பெண் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நிலைத்தன்மை நிறுவனத்தின் தரவரிசை பட்டியலில் சென்னை எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 2ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. இதையொட்டி அந்நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. மும்பை விமான நிலையம் மற்றும் தாஜ் ஹோட்டலில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மும்பை போலீசுக்கு செல்போன் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த இடங்களில் நடத்திய சோதனையில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான சுமார் 22 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதையின் நிறைவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவி மும்பை அருகே நடைபெற்று வரும் சுரங்கப்பாதை பணி தொடர்பான வீடியோ காட்சியை நேஷனல் ஹை ஸ்பீடு ரயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் விளையாட்டு திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கிடையே ராஜஸ்தானில் பதுங்கியிருந்த மற்றொரு நபரான தவால் தக்கர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள பந்து வீச்சாளர்கள் யுஸ்வேந்திர சாகல் மற்றும் ஆவேஷ் கான் ஆகியோர் அமெரிக்கா புறப்பட்டு சென்றனர். இந்திய அணியின் முதற்குழு ஏற்கனவே அமெரிக்கா சென்றடைந்திருக்கும் நிலையில் தற்போது இருவரும் மும்பை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டனர்.
T20 உலகக்கோப்பை தொடரின் பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி முக்கிய வீரர்கள் இன்றி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகியோர் சில தினங்கள் குடும்பத்தினரோடு செலவிட்டு அதன் பின்னரே அணியுடன் இணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு CSK ரசிகர்கள் அமோக ஆதரவு அளித்ததற்காக அந்த அணிக்கும் தோனி ரசிகர்களுக்கும் கொல்கத்தா அணி வீரர் சுனில் நரேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தெரிவித்துள்ளார். IPL வரலாற்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆரஞ்சு தொப்பிகளை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். கடந்த 2016 சீசனிலும் தற்போதைய சீசனிலும் அவர் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றி அசத்தினார். இந்த பட்டியலில் சச்சின், ராபின் உத்தப்பா, KL ராகுல், ருத்துராஜ், கில் ஆகிய இந்திய வீரர்கள் தலா ஒருமுறை ஆரஞ்சு தொப்பியை வென்றுள்ளனர். IPL தொடருக்கு பின் தோனி தனது நீள முடியை சற்று குறைத்துள்ளார். பல்வேறு பிரபலங்களுக்கு முடித்திருத்தம் செய்யும் அலிம் ஹக்கீமிடம் தோனி முடித்திருத்தம் செய்து கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணி நியூயார்க் சென்றடைந்தது. இது தொடர்பான வீடியோவை BCCI தனது X வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. IPL-இல் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினால் மட்டும் தங்களுக்கு கோப்பையை பெற்றுத் தராது என விராட் கோலி மற்றும் RCB-யை ராய்டு மீண்டும் விமர்சித்துள்ளார். நிறைய வீரர்கள் இணைந்து 300 ரன்கள் அடிப்பது போன்ற கூட்டணியான செயல்பாடுகள்தான் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் என்றும் ராய்டு தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடருக்கான புதிய ஜெர்சியை வங்கதேச அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே இந்திய அணி தனது ஒரே ஒரு பயிற்சி ஆட்டத்தை ஜூன் 1ஆம் தேதி வங்கதேசத்திற்கு எதிராக ஆட உள்ளது குறிப்பிடத்தக்கது. 38 ஆண்டுகளுக்கு பின்னர் ரஜினியுடன் இணைந்து நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாக உள்ள கூலி படத்தில் நண்பர் கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவில் நடைபெறும் அம்பானி வீட்டு திருமணத்தின் முந்தைய கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நடிகர் சல்மான் கானுடன் இயக்குனர் அட்லி புறப்பட்டார். இந்த முறை ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்டின் திருமண நிகழ்ச்சியானது இத்தாலி மற்றும் பிரான்ஸ் வழியாக செல்லும் ஆடம்பர கப்பலில் நடைபெறுகிறது. நடிகை ஜான்வி கபூர் பாவாடை தாவணியுடன் சென்னை முப்பாத்தம்மன் கோவிலுக்கு சென்ற புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், சென்னையில் தனது அம்மா ஸ்ரீதேவிக்கு மிகவும் பிடித்த இடம் என பகிர்ந்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வரதராஜ பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் வைகை ஆற்றில் இருந்து நகர்வலம் புறப்படும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். யமனேஸ்வரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அடுத்த VC மோட்டூர் கிராமத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் 88ஆம் ஆண்டு வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கு வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்த நிலையில் வான வேடிக்கையுடன் சாமி ஊர்வலம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொத்தனூர் மகா மாரியம்மன் கோவில் தேருக்கு 30 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட மாலை கிரேன் மூலம் சாற்றப்பட்டது. தேர் திருவிழாவை முன்னிட்டு 30 அடி உயரம் கொண்ட மாலையை ஊர் எல்லையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கொண்டு வந்த மக்கள் தேருக்கு சாற்றி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த மெலட்டூரில் பாகவத மேளா என்ற தெய்வீக நாட்டிய நாடக கலை விழா நடைபெற்றது. 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை மாறாமல் நடைபெற்று வரும் நிலையில் ஆண்கள் பெண் வேடமணிந்து நாடகத்தில் பங்கேற்று நடித்தது அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பேச்சியம்பாள், பிள்ளையார், முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் வீற்றிருக்க அதனை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.